இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து பூமியை பிறந்து உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த இடத்துல தான் கருவறை வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம். கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். ராமாயணத்தில் உள்ள சீதையை வாழ்ந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். லவா குசா பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வாங்க ஐயா. இவர் தான் வால்மீகி, இவங்க 2 பேரும் லவா குசா. இங்கே வந்து மகர்ஷி ஆசிரமம் இங்கே தான் இருக்குது. ஓகே சரி சரி. வால்மீகி ஆசிரமம் ஓகேங்க ஐயா. ஸோ அங்கே வந்து பஞ்ச பாண்டவர் தேவஸ்தானம் அங்கே இருக்கு. ஓகேங்க. இவர் தான் வால்மீகின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் உட்காந்து ராமாயணத்தை எழுதுனாங்க. ஒரு பாதி சாப்டர் இங்கே தான் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இவர் இது உள்ளதான் சீதா தேவியார் வந்து 2 பசங்களை ஈண்டு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. லவா குசா பிறந்த இடம்னு சொல்கிறாங்க ஐயா. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே வாழ்ந்ததுக்காக ஞாபகார்த்தமாக ஒரு 5 லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க உள்ள. அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். 2வது பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த இடத்துல விளக்கு வச்சு ஏற்றிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த விளக்கு ஏறிய இடம். அப்போ இருட்டில் இருந்திருக்காங்க. இருட்டில் விளக்கு வச்சு அந்த அம்மா துணி துவச்சிருக்காங்க, குளிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இங்கே தான் ராமபிரான் வந்து எம்பெருமான் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணி தியானம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது தியான மண்டபம்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீதா தேவியர் வந்து இங்கே தான் தவறு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இது உள்ளதான் அந்த அம்மா இது அண்டா குண்டாலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி கல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சவுண்டு வரும் பாருங்கள், அண்டா சவுண்டு வரும், குண்டா சவுண்டு வரும் ஐயா. அது பாருங்கள் பாரு, இது அண்டா சவுண்டு ஐயா. இதெல்லாம் பாத்திரம் இருந்தது, இதெல்லாம் வராது. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த லவா குசா வந்து ராமருடைய குதிரையை கட்டி போட்ட இடம்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது வந்து 10வது செஞ்சுரி டெம்பிள், 10வது நூற்றாண்டு கோவில். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம். கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். ராமாயணத்தில் உள்ள சீதையை வாழ்ந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். லவா குசா பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வாங்க ஐயா. இதான் மலை மேலே தான் நம்ம போனோம் ஐயா. இங்கே தான் லவா குசா பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. சீதை அம்மா வாழ்ந்த இடம், ராமாயணத்தில் சம்மந்தம் இருக்குது இந்த இடம். அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் ஐயா. வால்மீகி இருக்கிற ஆசிரமம் தான் நம்ம போகிறோம். அதுதான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதான் இவர் தான் வால்மீகி, இவங்க தான் லவா குசா. இவர் தான் வால்மீகி, இவங்க 2 பேரும் லவா குசா. இவங்க கிட்ட தான் இவர் தான் குரு. இவங்ககிட்ட தான் இவங்க 2 பேரும் படித்தாங்க ஐயா. இந்த இடத்துல பாலை சொல்லி கொடுத்தாரு இவங்க 2 பேருக்கும். லட்சுமி தாயார் சீதை அம்மா வந்து மேலே வந்து வனவாசம் இருந்த இடம், பூமிக்குள்ளே போன இடம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான நம்ம ஏற்றம் ஏற போகிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி வரணும் ஐயா. வாங்க மெதுவாக போவோம். வாங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப காடு மேலே போக போகிறோம். அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் மேலே தான் சீதா தேவியார் உக்காந்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கடினமான பாறை ஐயா, அதான் நம்ம பார்த்துருக்குறோம். வாங்க போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போகிறோம். கண்டிப்பாக வாங்க ஐயா. ஐயா இப்போ சீதை கோயிலுக்கு தான் போகிறோம். இது வந்து அந்த காலத்தில் இந்த வழி, பழைய வழி பாருங்கள். கற்கள் மேலே படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த காலத்து வழி தான். இப்போ வந்து புதுசாக அந்த பக்கம் வழி பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் போகலாம். வாங்க வாங்க போகலாம். வாங்க, இதுதான் சீதா பிராட்டி பார்க்க போகிறோம். அந்த அம்மா வாழ்ந்த வீடு, அவங்க பூமிக்குள்ளே போன இடம், அதை பற்றி பார்க்க போகிறோம். லவா குசா பிறந்த இடமும் பார்க்க போகிறோம். அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் 5 லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப கடினமான ஹைட்டாக இருக்குங்க ஐயா. கஷ்டப்பட்டு நம்ம போயின்னுக்கிறோம். பாருங்கள், இந்த பெரிய பாறை, அந்த பாறை மேலே படிக்கட்டு பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ ஏறி போயின்னுக்கிறோம். போகலாம் வாங்க ஐயா. இப்போ நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ராமர் பள்ளம்னு சொல்கிறாங்க. அங்கே தான் லவா குசாக்கு ராமருக்கு சண்டை வந்ததுலாம், சண்டை பிடிச்ச இடம். அதுதான் ஃபைட்டு நடந்திருக்கு. அதை போய் அனுமன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ போய் சீதாம்மா வந்து அந்த கல் மேலேருந்து உட்காந்து பார்த்து தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துருக்குறேன் ஐயா. இப்போ நம்ம மலை மேலே வந்திருக்கோம்.
ஒரு சில கொஞ்சம் தமிழ் பேசுகிறவங்கள பார்த்துருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் உங்கள் வணக்கம். பேருங்க ஐயா? சீதாராமண்ணா. சீதாராமணன். இப்போ இங்கே எவ்வளோ நாளாக வரீங்க ஐயா? இது 2வது வாட்டி வந்திருக்குது. 2வது வாட்டி வந்திருக்கீங்க. ஆமாம். ரொம்ப நல்ல இடம் இருக்குது. சரிங்க ஐயா. இங்கே எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க ஐயா? இங்கே வந்து சீதா பெட்டான்னு சொல்கிறாரு இதுக்கு. சரிங்க ஐயா. இங்கே வந்து லவாகுஷா பிறந்தது. லவாகுஷா பிறந்த இடம். இடம் இது. அப்புறம் இன்னொன்றுங்க ஐயா, சீதா தேவி பூமிக்குள்ளே போன இடமும் சொல்கிறாங்க ஐயா. அதான் கேள்விப்பட்டு வந்திருக்கான். இல்லை, அதை பற்றி உனக்கு தெரியாது. சரிங்க ஐயா. ஆனால் இங்கே வந்து மகர்ஷி ஆசிரமம் இங்கே தான் இருக்குது. ஓகே, சரி சரிங்க. வால்மீகி ஆசிரமம். ஓகேங்க ஐயா. ஸோ அங்கே வந்து பஞ்ச பாண்டவர் தேவஸ்தானம் அங்கே இருக்கு. ஓகேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சஷாந்த். சஷாந்த். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ வால்மீகி ஆசிரமம் பார்க்க போகிறோம். இது பாருங்க, இது அம்புகுறி போட்டிருக்காங்க. இவர் தான் லவாகுஷாக்கு வாத்தியார். இவர் தான் குரு. இவர் தான் சொல்லி கொடுத்தவர். அவருடைய இடம் தான் இது. அவர் தான் சீதா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க புராண கதையில். இப்போ அவருடைய ஆசிரமத்துக்கு போகலாம் வாங்க. ஐயா இப்போ தான் நம்ம இதுதான் வால்மீகியுடைய ஆசிரமம்னு சொல்கிறாங்க ஐயா. அது நம்ம உள்ளே போக போகிறோம் வாங்க ஐயா. ரொம்ப குனிஞ்சு தான் போனோம் ஐயா, பார்த்து வாங்க. அந்த காலத்தில் வால்மீகி இந்த இடம் தான் ஐயா. வால்மீகி இருந்திருக்கிறாருங்க ஐயா. அவருடைய ஆசிரமம் தான் இது. இவர் தான் வால்மீகின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் உட்காந்து ராமாயணத்தை எழுதுனாங்க. ஒரு பாதி சாப்டர் இங்கே தான் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இவர் தான் வால்மீகி. அப்புறம் பார்த்தா இவர் ராமர். இது பாருங்க, வில் வச்சுருக்கிறாரு பாருங்க, இவர் தான் ராமர். அப்புறங்க ஐயா, இப்போ இது உள்ள ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போக போகிறோம். இது உள்ள தான் சீதா தேவியார் வந்து 2 பசங்களை ஈண்டு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. லவாகுஷா பிறந்த இடம்னு சொல்கிறாங்க ஐயா. ரொம்ப குஞ்சு உள்ளே போனோம். ரொம்ப இடுக்கான இடம் ஐயா, பார்த்து போங்க. இந்த இடத்துல தான் ஐயா 2 குழந்தைங்களை ஈண்டு எடுத்தாங்க. அந்த அம்மா சீதா தேவி அம்மா வந்து லவாகுஷா பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க அந்த அம்மா அந்த காலத்தில் ஐயா. இப்போ பக்தர்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க ஐயா. இந்த மண் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறேன் ஐயா. அப்படியே வாங்க ஐயா. இதுதான் வால்மீகி ஆசிரமம் ஐயா. இங்கே தான் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாரு. லவாகுஷாக்கு இங்கே தான் பாட கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. அவருடைய சிலை தான். மறுபடியும் இன்னொரு வாட்டி பிரத்யேக காட்சி பார்க்குறீங்க. இவர் தான் வால்மீகி. இவர் தான் வால்மீகின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காமிக்கிறோம். இவர் தான் ராமர் ஐயா. வில்லு வச்சுருக்கிறாரு பாருங்கள், அம்பு வச்சுருக்கிறாரு பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே வாழ்ந்ததுக்காக ஞாபகார்த்தமாக ஒரு 5 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க உள்ள. அதை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. அவங்களும் இங்கே இருந்திருக்காங்க இந்த இடத்துல. அவங்க இருந்ததுக்கான ஞாபகார்த்தமாக 5 பஞ்சலிங்கங்களை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். பஞ்ச பாண்டவர்களும் இங்கே இருந்திருக்காங்க ஐயா. ஐயா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போது இது உள்ளே போக போகிறோம். சீதையை குளிர்ச்சி இடம், துணி துவச்சி இடம்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சுனை இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க.
ஐயா இந்த இடத்துல தான் சீதா தேவியர் வந்து குளித்தாங்க, சீதா தேவி வந்து குளித்தாங்க, துணி துவைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐயா இந்த இடத்துல விளக்கு வச்சு ஏற்றிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த விளக்கு ஏறிய இடம். அப்போ இருட்டில் இருந்திருக்காங்க, இருட்டில் விளக்கு வச்சு அந்த அம்மா துணி துவைச்சிருக்காங்க, குளித்தாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இந்த சீதா தேவர் வந்து இந்த குளத்தில் இருந்திருக்காங்க ஐயா. அந்த வடிவு கூட பாருங்க ஐயா, விளக்கு மாதிரியே இருக்குது பாருங்க ஐயா. அந்த காலத்தில் விளக்கு வச்சு எரி விட்டுருக்காங்க ஐயா. ஐயா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ராமபிரான் வந்து தவம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. ராமபிரான் வந்து சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சிவலிங்கம் ஒன்று இருக்கா, அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. எல்லாம் மலை மேலே தான் இருக்கு ஐயா. இப்போது அந்த மலை மேலே தான் சீதா தேவி வந்து பூமியை பிளந்து உள்ளே போனாங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் நம்ம அப்புறம் போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது. ஐயாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஐயா இங்கே தான் ராமபிரான் வந்து எம்பெருமான் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணி தியானம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது தியான மண்டபம்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த காலத்தில் ராமபிரான் வந்து இருந்தார், அவர் தான் இங்கே வச்சு பூஜை பண்ணார், சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாருன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா ராமர் வழிபட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழில் தான் இருக்குது எழுத்துக்கள் எல்லாம் பாருங்கள் ஐயா. இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்குது. ஆனால் தமிழர்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிச்சிருக்காங்க கல்லில். அதான் பெரிய ஒரு அதிசயங்க ஐயா இந்த இடத்துல. அப்போ தமிழர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க ஐயா. தமிழ் எழுத்துக்கள் தான் அந்த கல்லில் பொறிச்சிருக்காங்க பாருங்கள் ஐயா. ஐயா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீதா தேவியர் வந்து இங்கே தான் தவறு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இது உள்ளதான் அந்த அம்மா இது அண்டா குண்டாலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி கல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். சீதா தேவர் வந்து இங்கே தான் தவம் வந்திருக்காங்க. அப்புறம் லவா குஷா பிறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நினைவாக இது லவா குஷா 2 சிலை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமாக இது லவா குஷான்னு சொல்கிறாங்க ஐயா. அதில் தான் 2 சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, சிவபெருமான் சிலை இங்கே. அப்புறம் அதோட இன்னும் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தட்டினா சவுண்டு வரும் ஐயா. சவுண்டு வரும் பாருங்க, அண்டா சவுண்டு வரும், குண்டா சவுண்டு வரும் ஐயா. அது பாருங்க, இது அண்டா சவுண்டு ஐயா. இதெல்லாம் பாத்திரம் இருந்தது, இதெல்லாம் சவுண்டு ஒரு வித்தியாசமாக வரும் ஐயா. இதெல்லாம் சீதா தேவியார் வந்து பாத்திரம் வச்சு பண்ணியிருக்காங்க ஐயா. இதெல்லாம் கல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பாறை ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா. அப்புறம் பாருங்கள், இங்கே உரல் இருந்திருக்கு ஐயா. அந்த உரல் தான் இருக்குது இந்த இடத்துல. உரல் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இதில் என்ன செஞ்சாங்கன்னு தெரில ஐயா. உரல் இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு உரல் இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி ஐயா. இது வரைக்கும் நாங்கள் எப்போ பார்த்ததில்ல இந்த மாதிரி. காட்டுக்கு மேலே ஒரு இப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி ஐயா. இந்த புண்ணிய பூமிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஐயா அடுத்தது இப்போ நம்ம சீதையை பார்க்க போகிறோம். சீதாம்மா வந்து பூமியை பிளந்துன்னு
உள்ளே போனாங்க பார்த்தியா, அதான் சீதை கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். கரடுமுரடான பாதை ஐயா, ஏற முடியல ஐயா, கஷ்டப்பட்டு ஏறினுக்கிறோம், ஒன்றும் முடியல. அங்கே தான் மேலே தான் இருக்குது ஐயா சீதை கோயில், மலை மேலே இருக்குது. அதான் இப்போ நாங்கள் போயின்னுக்கிறோம். வாங்க போகலாம் ஐயா வாங்க. கரடுமுரடான பாதை, ஒரு மலை மேலே இருக்கு ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில், கர்நாடகா மாநிலம். அங்கே தான் வந்திருக்கோம். கர்நாடகா மாநிலம், கோலார் மாவட்டம் ஐயா. கோலார் மாவட்டத்தில் அங்கே தான் வந்திருக்கோம். ஆவணிப்பேட்டைன்னு ஒரு ஊர் ஐயா, இது கிராமம் ஐயா. ஆவணிப்பேட்டைன்னு கிராமம், அந்த கிராமத்து தான் வந்திருக்கோம். எல்லாம் பாரு காடாவில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் இல்லை, எதுவும் இல்லை ஐயா. அதான் இப்போ பார்க்க போயின்னுக்கிறோம். வாங்க போகலாம். ஐயா இப்போ நம்ம சீதா தேவியை பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த போகிற வழியில் தான் நீளமான சொனை இருக்குது பாருங்கள். இந்த சொனையில் 365 நாள் தண்ணி வடியதில்லைன்னு சொல்கிறாங்க ஐயா. தண்ணி அப்படியே இருக்குமா, ரொம்ப நீளமான சோலை பாருங்கள் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி இருக்கு ஐயா. சீத்தம்மாவை பார்க்குற போகிற வழியில் தான் இருக்கு இந்த சொனை. அதை இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம், புனிதமான இடம். ராமாயணத்துக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஐயா. தமிழா சார்? ஐயோ ரொம்ப அக்கா, நீ தமிழுங்களா? ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ மலை மேலே ஏறி வந்தேன் ஐயா. வர வழியில் ஒரு தமிழ்காரை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ராஜாராமன் ஐயர். ராஜாராமன். அம்மா உங்கள் பேர்? ஜெயந்தி. ஜெயந்தி. எவ்வளோ நாளாக வரீங்க, எவ்வளோ வருஷமாக இங்கே வரீங்கம்மா? இங்கே இது 3வது வாட்டி. இது 3வது வாட்டி வரீங்க. முன்னாடி டெல்லியில் இருந்தோம், பெங்களூர் வந்து 5-6 வருஷம் தான் ஆறுது. சரிங்க ஐயா. இங்கே என்ன புண்ணியஸ்தலம்? அது புண்ணியஸ்தலம், லவகுஷ் பிறந்த இடங்கிறாங்க. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. கீழே இருந்ததுக்கு மேலே சீதா டெம்பிள் இருக்குது. சீதா டெம்பிள் இருக்குது. அந்த தேவி இருக்காங்க. ஆமாம் ஆமாம், சீதா தேவி இருக்காங்க மேலே. சரி சரி. இதான் சீதா தேவி வந்து பூமிக்குள்ளே போன இடம்னு சொல்கிறாங்க. அதுதான் இல்லை, லவகுஷ் வச்சு இங்கே இருந்த இடம் அது. சரி. இந்த சொனையில் தான், இங்கே முன்னாடி ஒரு சொனை இருக்குது, இங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆமாம், இங்கேருந்து தான் வாட்டர் எடுத்துகிட்டு போனது. ஓ சரிங்க. தண்ணி எடுத்துகிட்டு போன இடம் அது. ஆ ரொம்ப விசேஷமான இடம். சரிங்க. வந்து ஜாகிரதையாக போங்க, மேலே இன்னொரு 320 ஸ்டெப்ஸ் இருக்குது. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. கீழே சிவன் கோயிலும் ரொம்ப நல்ல கோயில். பார்த்தேன். இது வந்து 10வது செஞ்சுரி டெம்பிள், 10வது நூற்றாண்டு கோவில். இது பழைய நூற்றாண்டு கோயில். பழைய நூற்றாண்டு இல்லை, 10வது நூற்றாண்டு. 1000 வருஷத்துக்கு மேலே உள்ளது. 1000 வருஷத்துக்கு மேலே உண்டு கோயில். இப்போ 20வது நூற்றாண்டு நடக்குது இல்லை? ஆமாங்க ஐயா. 20வது நூற்றாண்டு. 20வது நூற்றாண்டு ஐயா. முடிஞ்சு போயிடுத்து, 10வது நூற்றாண்டு. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. வாங்க மேலே போகலாம் வாங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த லவா குசா வந்து ராமருடைய குதிரையை கட்டி போட்ட இடம்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ராமருடைய குதிரை வந்து லவா குசா வந்து கட்டி போட்டாங்களாம். கட்டி போட்ட இடம் தான் சொல்கிறாங்க இந்த புராண கதையில். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. இது பாருங்க ஐயா, இந்த இடத்துல தான் ராமருடைய குதிரையை வந்து லவா குசா வந்து கட்டி போட்டாங்களாம். கட்டி போட்டதுனால என்ன பண்ணிச்சா, அது அந்த குதிரை பசிக்கு தாங்காமல் அந்த பாறையை கடிச்சு சாப்பிட்டதா ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த கடிச்சதுக்கு உண்டான பல்லு பாருங்கள், பல்லு தெரிது பாருங்கள், இது குதிரையுடைய பல்லுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கடிச்சு இடம் பாரு, இதெல்லாம் பல்லு தாங்க ஐயா. அதனால இந்த இடத்துல பாருங்கள் அருகும்புல் போட்டு வச்சுருக்காங்க, குதிரை சாப்பிட்றதுக்காக அருகும்புல் போட்டு வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு காட்சி, யாரும் உங்களுக்கு காமிக்காத காட்சி உங்களுக்காக நாங்கள் காமிச்சுன்னுக்கிறோம். இது வந்து சீதா தேவி கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் ஐயா. இதுதான் குதிரை கடிச்ச இடம் ஐயா. லவா குசா வந்து ராமருடைய குதிரை கட்டி போட்டாங்கன்னு ஒரு வரலாறு ஐயா. அதான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. ஐயா எவ்வளோ குதிரைக்கு பசி இருந்தால் இந்த பாறையை கடித்து சாப்பிட்ருக்கோம் பாருங்களேன். அதனால தான் வரவங்கெல்லாம் பக்தர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரையை சாப்பிட்டதுனால இந்த அருகும்புல் போட்டு போகிறாங்க. அதான் அருகும்புல் போட்டிருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம குதிரை கட்சி இடம், இந்த குதிரை கட்சி இடம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கோயிலை பார்க்க போகிறோம், சீதா தேவி கோயில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
ஐயா அந்த காலத்தில் இங்கே தான் வந்து உக்காந்து எல்லாம் தியானம் பண்ணியிருக்காங்க முனிவர்கள் சித்தர்கள்லாம். மேலே தான் நம்ம போக போகிறோம். இன்னும் எவ்வளோ மேலே போகணும் ஐயா. சீதாதம்மாவை பார்க்கறதுக்கு இன்னும் மேலே போயின்னுக்கிறோம். ஒரு புண்ணியமான இடம் ஐயா. ராமாயணத்தில் அற்புதமான ஒரு காட்சி சீதாதேவி அம்மா. அது ரியலாக நிஜமாக நம்ம பார்க்குறோம். நிஜமாக பார்க்குறோம். இந்த பாரு குளம் பாருங்கள். இது ஒரு தீர்த்தம்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் அது தமிழில் சொல்கிறதுக்கு யாரும் எங்களுக்கு இல்லை, போர்டும் எதுவும் இல்லை ஐயா. ஆனால் மற்ற தீர்த்தம்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ஒவ்வொரு தீர்த்தமாக தாண்டி போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. ஐயா இப்போ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் சீதாதேவி அம்மாவுடைய கோயில். இந்த கோயில் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். மலை மேலே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நடந்து வந்திருக்கோம். இதுதான் சீதாதேவி அம்மா கோயில். இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து பாறையை பிறந்து உள்ள பூமிக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. தலைப்புறம்னு சொல்லுது. அந்த அம்மா தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படி வாங்க கோயில் சுற்றிட்டு அந்த அம்மா போய் பார்க்கலாம் வாங்க. சின்ன கோயில் தான். அந்த கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். பவர் உள்ள இடம். அதாவது நம்ம ராமாயணத்தில் சீதை அம்மா வந்து வாழ்ந்த இடம். பூமியை பிறந்துன்னு பூமாதேவி அந்த அம்மா கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பூமியை பிறந்துன்னு உள்ளே போயிட்டாங்களாம். நிஜத்தில் இருந்த இடம் ஐயா. நிஜமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கற்பனை இல்லை, சினிமா கதை இல்லை, சீரியல் கதை இல்லை, நிஜத்தில் தான் இது நடந்தது. கோயிலை சுற்றி பார்க்குறோம் வாங்க. அதே போல் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க சீதாதேவி வந்து பூமிக்குள்ளே போனது. ஆனால் நிஜத்தில் நம்ம உங்களுக்காக நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நிஜத்தில் இந்த இடத்துல உள்ளே போன இடம், பூமிக்குள்ளே போன இடம் அந்த அம்மா. கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். கர்நாடகா மாநிலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அப்படியே வாங்க சாமியை பார்க்கலாம் வாங்க. இதுதான் சீதாதேவி அம்மா கோயில். அந்த அம்மாவை தான் இப்போ காமிச்சுன்னுக்கிறோம் பாருங்கள். பிரத்யோக காட்சி. இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து பூமியை பிறந்து உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த இடத்துல தான் கருவறை வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு. தமிழ்நாட்டில் சீதாதேவிக்கும் தனிப்பட்ட கோயில் எங்கேயும் இல்லை. இங்கே தான் அந்த அம்மா தனியாக இருக்கும் பாருங்கள் ஐயா. எல்லாம் ராமரோடு தான் இருப்பாங்க அந்த அம்மா. இங்கே தனி சன்னதி அந்த அம்மாவுக்கு. பிரத்யோக காட்சி உங்களுக்காக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஐயா. ஐயா இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக் அவனியாப்பேட்டை கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் தான் சீதாதேவி இருக்கிற இடம். எங்கேயுமே காண கிடைக்காத காட்சி, அற்புதமான ஒரு காட்சி. ராமரோடு தான் அந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா தனியாக இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து பூமிக்குள்ளே போனாங்கன்னு ஒரு தள்ள வரலாறு சொல்லுது. அதான் நம்ம வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோலாம் பாருங்கள் ஐயா. ஐயா இவ்வளோ நாள் நம்ம கோயிலெல்லாம் பார்த்தோம். நிறைய பழங்கால சிற்பங்கள் பார்த்தோம். லவாகுசா கோயில் பார்த்தோம். வால்மீகியுடைய ஆசிரமம் பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தள்ளாமல் முழுமையாக பாருங்கள் ஐயா. அப்போ தான் அந்த முழு வீடியோவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. எங்கேயுமே நீ காண கிடைக்காத காட்சி. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து பிரத்யேக காட்சி உங்களுக்காக காட்டியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.